உலக தமிழ் மக்களுக்கு வணக்கம். நடிகர் ரஜினிகாந்த் தனது ரசிகர்களை மோசடி செய்ததை அம்பலப்படுத்தியிருக்கிறார் நடிகை கஸ்தூரி. இதனால் வெகுண்டெழுந்த ரஜினி ரசிகர்கள் இந்த உண்மை தெரியாமல் நடிகை கஸ்தூரி மீதே அவதூறு பரப்பி வருவது சரியானதல்ல என்று தமிழக மக்கள் கூறுகிறார்கள். கடந்த 25 வருடங்களுக்கு மேலாக நடிகர் ரஜினிகாந்த் நான் அரசியலுக்கு வருவேன், அரசியலில் குதிப்பேன் என்று கூறி வருவது வாடிக்கையாக நடந்து வருகிறது. இதை ஊடகங்களும் பத்திரிகைகளும் மிக பெரிய அளவில் பிரசுரம் செய்தும் வெளியிட்டும் வருகின்றன. இதை பார்த்து மக்கள் தொடர்ந்து ரஜினியின் இந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்த்து மக்கள் மனதில் இது ஒரு வாடிக்கையான ஸ்டேட்மெண்ட் தான் என்பது அவர்களுக்கும் இது புரிந்துவிடும். ஒவ்வொரு படம், அதாவது ரஜினி நடிக்கும் ஒவ்வொரு புதிய படம் வெளிவருவதற்கு முன்பாகவும் அவர் அரசியலில் குதிப்பேன், எல்ஐசி பில்டிங்கிலிருந்து குதிப்பேன், 15 மீட்டர் அளவிலிருந்து குதிப்பேன், அரசியலில் உடனே குதிப்பேன், எல்லாம் போருக்கு தயாராகுங்கள், சண்டைக்கு தயாராகுங்கள், கேடயத்துடன் வாருங்கள், கத்தியோடு வாருங்கள் என்றெல்லாம் அவர் கூறி உசுப்பேத்தி தனது ரசிகர்களை போஸ்டர் ஒட்டவும், சினிமா டிக்கெட்டை அதிக விலை கொடுத்து வாங்கவும், அவரது கட் அவுட்டை கட்டி அதில் பாலாபிஷேகம் செய்யவும், இப்படி வைத்தே ரசிகர்களை மோசடி செய்து பணம் சம்பாதித்து வருகிறார் நடிகர் ரஜினிகாந்த். இதை நடிகர் கஸ்தூரி மிக சிறப்பாக அம்பலப்படுத்தி இருக்கிறார். போருக்கு தயாராவேன் என்று கூறுவது போர் அடிக்கிறது என்று அவர் தனது கருத்தை அதிரடியாக தெரிவித்திருப்பது தமிழக மக்கள் மத்தியில் வரவேற்பை ஏற்படுத்தி இருக்கிறது. நடிகை கஸ்தூரியை தமிழக மக்கள் பாராட்டுகிறார்கள். நடிகர் ரஜினிகாந்த் தனது ரசிகர்களை மோசடி செய்து தான் மட்டும் பணம் சம்பாதிக்கும் நோக்கத்தை அவர் அம்பலப்படுத்தி இருப்பதை தமிழக மக்கள் பாராட்டுகிறார்கள். ரஜினிகாந்தின் புதுப்படம் வெளிவரப்போகிறது, இன்னொரு புதிய படம் தயாராகி கொண்டு இருக்கிறது. இந்த நிலையில் இவர் மீண்டும் நான் அரசியலில் குதிப்பேன் என்று கூறுவது வாடிக்கையானதுதான். இதில் வேறொன்றும் விசேஷம் இல்லை. எனது கட்சிக்கு வா அல்லது புதிய கட்சி தொடங்கு, என்னை ஆதரி என்றெல்லாம் அரசியல்வாதிகள் ஸ்டேட்மெண்ட் விட்டு கொண்டு இருக்கிறார்கள். பிஜேபி பகிரங்கமாக டெல்லி தலைமை அவருக்கு அழைப்பு விடுத்து கொண்டு இருக்கிறது. ஆனால் ரஜினி எந்த அரசியலிலும் ஈடுபட மாட்டார். அவருக்கு 67 வயது ஆகிவிட்டது. இந்த வயதில் அவரால் அரசியலில் இருந்து துணிச்சலாக செயல்பட முடியாது. ஒவ்வொரு மீட்டிங்கிலும் கடந்து கொண்டு அங்கு ஏற்படும் சலசலப்புக்கெல்லாம் இவரால் பதில் சொல்ல முடியாது. ஏற்கனவே நடிகர் விஜயகாந்த் பட்ட பாடு அவருக்கு தெரியும் என்பதால் அவர் அரசியலில் குதிக்க மாட்டார். சினிமாவில் வேண்டுமானால் அவர் கையையும் காலையும் அசைத்து தனது ஸ்டைலை காட்டி ரசிகர்களை எப்போதும் போல் ஏமாற்றி பணம் சம்பாதிப்பார் என்பதுதான் நடிகை கஸ்தூரியின் ஸ்டேட்மெண்ட். அதுதான் கஸ்தூரியின் தெளிவாக உணர்த்தி இருக்கிறார். இதை தமிழக மக்கள் வரவேற்கிறார்கள். கஸ்தூரி மீது அவதூறு பரப்புவதை ஏற்றுக்கொள்ளாமல் தமிழக மக்கள் அவ்வாறு செய்பவர்களை கண்டனத்துக்கு உரியவர்கள் என்றும் கூறி வருகிறார்கள். நடிகை கஸ்தூரி இதை பகிரங்கமாக அறிவித்திருப்பது வரவேற்கக்கூடியது என்றும் அரசியல் பார்வையாளர்கள் கூறுகிறார்கள். பார்ப்போம், ரஜினி அரசியலில் குதிக்கிறாரா? எந்த உயரத்திலிருந்து குதிக்கப் போகிறார்? எல்ஐசி பில்டிங் அளவு உயரத்திலிருந்து குதிப்பாரா அல்லது 15 மீட்டர் 12 மீட்டர் உயரத்திலிருந்து அரசியலில் குதிப்பாரா? பொறுத்திருந்து பார்ப்போம். யூனிவர்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கீழே உள்ள சிகப்பு பட்டனை அழுத்தி யூனிவர்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.